ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்ம எல்லாம் வாழ வைக்கிறவரும் வழிநடத்துகிறவரும் பல பிரச்சனைகள் நடுவிலே நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. நம்முடைய பிரச்சனைகளுக்காக பிசாசு கொண்டு வருகிற சகல திட்டங்களையும் அர்த்தம் பண்ணுவதற்கு, அதை முறியடிப்பதற்கு, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யுத்தம் கர்த்தருடையது. யாத்திராகம் 14:14 எவ்வளவு அழகா இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். The Lord shall fight for you. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்திருந்து, அவருடைய உறவில் இணைந்திருந்து, அவருடைய அன்பில் இணைந்திருப்போமே ஆனால் நிச்சயம் நாமும் அவருடைய பாதுகாப்பில் இருப்போம். கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். இதிலும் பெரிதானவைகளை காணும்படியாய் கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். எனவே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் கர்த்தருடைய ஐக்கியத்திலும் நாம் உறுதியாக இருந்தால் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள். இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. ஆவிக்குரிய ஒரு யுத்தம் நமக்கு உண்டு. எனவே இந்த யுத்தத்திலே நாம் தான் வெற்றி பெறுவோம். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்போம், ஜெயித்திருப்போம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தின் பிடியிலே அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, ஏதோ ஒரு இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் எல்லாரும் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணும், எங்கள் குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ணும். மகிமை தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.